இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் பெருசா நாடாளுமன்றம் பெருசா என்பதை விட நாம் ஒன்றை உணர வேண்டும். எது பெருசுன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் மன்றம் தான் பெருசு என்பதை நம்முடைய முதலமைச்சர்கள் அறிந்து வச்சிருக்கிறார். இதனை திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் நம்பிக்கொண்டிருக்கிறது, உறுதியாக என்றென்றும் நம்பும். எனவேதான் மாநில உரிமைகளை காக்க நம்முடைய தலைவர்கள் எந்த எல்லைக்கும் சென்று போராடுவார். நோயை தடுக்க 2 தீர்வு உண்டு. ஒன்று வரும் முன் காப்பது, இன்னொன்று நோய் வந்த பிறகு அதற்கான சிகிச்சை அளிப்பது. பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்பே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பிரச்சனைகளை தடுக்கிறார். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சரை பார்த்தால் சங்கி கூட்டத்திற்கு எப்பொழுதுமே வைத்தறிச்சல் கோபம் வரும். நமக்கு பல்வேறு வழிகளில் ஒன்றிய பாஜக அரசு தொலை கொடுத்து விடுகின்றது. உங்களுக்கு தெரியும், இன்னும் 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு 8-9 மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. இன்றைக்கு அடிமைகள் மீண்டும் பழைய ஓனர்களுடைய காலை தேடி பிடிச்சு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்கள் 4 மாதங்களுக்கு முன்பு சொன்னார். என்ன சொன்னார்? 2025 2031 கூட பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்காதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆனா அன்னைக்கு அவங்க வீரவசனம் பேசிட்டு இன்றைக்கு அவங்க காலிலே போய் விழுந்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்டவர்கள் கைக்கு தமிழ்நாடு மீண்டும் போனால் என்ன ஆகும்? கடந்த 10 வருஷ அதிமுக ஆட்சியில நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் அடை வச்சது அதிமுக. மீண்டும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா எப்படி அதிமுக அடகு வச்சாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டையும் பாஜகவுக்கு அடகு வச்சிருவாங்க என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது என்றாலும் மருத்துவர்களுக்கு அந்த பொறுப்பு இன்னும் கூடுதலாக இருக்கிறது. என்றால் இன்றைக்கு அரசியலும் சமுதாயத்திலும் நோய் பரப்பும் கிருமிகளாக சங்கிகள் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. பாஜகவுடைய அணிகளான ஐடி, இடி இதெல்லாம் பாஜகவுடைய அணிகள். அவங்க எல்லாம் இன்னைக்கு தேர்தல் வேலை ஆரம்பிச்சுட்டாங்க. எனவே கழகத்துடைய அணிகளான நம்முடைய மருத்துவர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணிலாம் இன்னைக்கு தேர்தல் வேலையை நம்மளும் ஆரம்பிக்க வேண்டும். நம்மிடம் வலுவான ஒரு கொள்கை இருக்கின்றது. கழக அரசினுடைய முதலமைச்சருடைய சாதனைகள் பட்டியலாக இருக்கின்றது. நீங்கள் எல்லாம் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள். தினசரி நீங்கள் நூற்றுக்கணக்கான மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அவர்களிடம் கழகத்துடைய சாதனைகளை எடுத்து சொல்லுங்கள். டாக்டர் சொன்னா நிச்சயமா நம்ம மக்கள் நம்புவாங்க. நம்பிக்கை இருக்கு உங்க மேல. அதுவும் திமுக இருப்பவர்கள் நீங்கள் எல்லாம் வெறும் மெடிக்கல் டாக்டர்ஸ் கிடையாது, நீங்க ஒவ்வொருத்தரும் சோசியல் டாக்டர்ஸ் என்று பெருமை கொள்ளுங்கள். ஆகவே அடுத்த 7-8 மாதங்கள் நாம் அயராது உழைக்க வேண்டும். 2026 நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று. அதை நிரூபித்து காட்டுவோம். நம்முடைய இலக்கு 200 பத்தாது. தலைவர் சொன்ன மாதிரி 234 நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அதற்கு உங்கள் ஒவ்வொருடைய உழைப்பும் முயற்சியும் அவசியம். அடுத்த 1 வருஷத்துக்கு தேர்தல் மட்டும்தான் நம்முடைய கருத்துக்கு தெரிய வேண்டும். கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும், அந்த வரலாற்றை படைக்க வேண்டும். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் 2வது முறையாக தொடர்ந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் இங்கே வந்திருக்கக்கூடிய மருத்துவமனையை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகள் எல்லாம் கேட்டுக்கொள்வது, ஆட்சியுடைய சாதனைகளை அடுத்த 8 மாதங்களுக்கு மக்களிடம் தொடர்ந்து கொண்டு போய் சேருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.